உங்க வீட்டுக்கு ஆசீர்வாதம் வாங்க வந்தா நீங்க 2 பேரும் ஒன்னா நின்னு தானே வாழ்த்தணும். வாழ்த்துவாங்க. அது அவங்க பெத்த பிள்ளையா இருந்தா தான் வாழ்த்துவாங்களாமா. மூட்டவா பெத்த பிள்ளைய ஒரு நாளும் வாழ்த்த மாட்டாங்களாம். என்னாலலாம் ஆசீர்வாதம் பண்ண முடியாது. எங்க பேச்சைய கேட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரிதான். ஏன் முன்னாடியே இப்ப என்ன பேச்சு பேசுற? அப்ப என் மருமக தனியா இருக்கும்போது என்னெல்லாம் கொடுமைப்படுத்தினியோ. உன் கொடுமையும் பேச்சும் தாங்க முடியாமத்தான் என் மருமக ஓடி போய் தாலி கட்டி வந்திருக்கா போல. நீ மட்டும் கொஞ்சம் நல்லவளா இருந்தேன்னு வச்சுக்கையே, இந்நேரத்துக்கு 10 கெடா வெட்டி முத்தாரம்மனை வேண்டி எங்க கொலச முத்தாரம்மன் கோயில கல்யாணத்தை பண்ணி வச்சிருந்திருப்போம். ஏன் மகன் வாடி போய் கிடக்கு? ஏதோ உலகத்துல இல்லாத சித்தி வந்துட்டா அவ ஆசீர்வாதம் பண்ண மாட்டாமா. நீ உங்க அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கு. போடா போய் ஆசீர்வாதத்தை வாங்கு. வாஞ்சலி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. இந்த பேரு சித்தப்பே அப்பனுக்கு சமமானவன். அவங்க குடும்பத்துல விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்கு. அப்படியா சீதா? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. நீங்களாவது தம்பதிகளா ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்களே. அண்ணனும் அப்பனுக்கு சமமானவன். அவன் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை வாங்குங்க. வாஞ்சலி, ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய் அஞ்சலி, நல்லா இரு. நல்லா இருங்க. இந்த வீட்டு பெரியவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை நல்லபடியா குடிச்சிட்டீங்க. அடுத்த சடங்குக்கு போக வேண்டாமா? எப்பா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து கிழக்கு எது மேக்கதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏண்டி, இந்த வீட்டுல கிழக்கு எது? அதோ இந்த பக்கம் தான் பெரியமா. இந்த பக்கம் தான் கிழக்கா? அப்ப அடுத்த கட்டத்தை ரெடி பண்ணிட வேண்டியதுதானே? என்னாடி முழிக்கிற? கண்ணாடிக்கு வெளியில கண்ணு பிதுங்கிட்டு நிக்கி. ஒண்ணும் தெரிய மாட்டேங்கி. உங்க ஆத்தா கல்யாண காட்சின்னு கூட்டிட்டு போய் காமிச்சாலா என்ன? பால் பழத்தை எடுத்துட்டு வாங்க. மாப்பிள்ளைக்கு பால் பழமா? நான் தெரியாம தான் கேக்குறேன். இந்த வீட்டுல எல்லாரும் சேலைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ஆம்பளைங்களா என்ன? பாலும் பழமா எல்லா வீட்லயும் கல்யாணம் முடிஞ்சோடனே புதுசா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பாலும் பழம் கொடுக்கறது வழக்கம் தானே? போய் பால் பழத்தை எடுத்துட்டு வா. நல்ல வாழைப்பழத்தை பாலுக்குள்ள உரிச்சு போட்டு நல்ல கைய விட்டு பிசைஞ்சு இவளை சர்க்கரையா அள்ளி போட்டு கொண்டு வா போ. சரிங்கம்மா. ஏமா மாப்பிளையும் பொண்ணையும் நிக்க வச்சாமா பால் பழத்தை ஊட்ட முடியும்? ஏய், எள்ளுனா எண்ணெயா நிக்க வேண்டாமா? போங்கடி போய் சேர் எடுத்துட்டு வாங்க. வயசு பிள்ளைகள் தான் பேர். ஐயா, இந்தா நீ உன் பொண்டாட்டிக்கு ஊட்டு, அவ உனக்கு ஊட்டுவா. அப்பதான் அண்ணோனியெல்லாம் வரும். சிரிச்சாக்கள ஊட்டல. இதே மாதிரி உங்க பொண்ணோட வாழ்க்கை எப்பவுமே தித்திப்பா இருக்கணும்னு நினைச்சிட்டு ஊட்டுங்க. அண்ணே வாங்க, தங்கச்சிக்கு கல்யாணம் முடிச்சிருச்சு, இதோட கைகளை விட்டுருவோன்னு விட்டுறக்கூடாது. என்னைக்கு இந்த உறவை உங்க கையிலேயே வச்சுக்கணும். அஞ்சலி, புடவை கட்டினதும் நீ பெரிய பொம்பளை மாதிரி இருக்க.
அப்புறம் குடும்பம் நடத்துற பிள்ளை அப்படிதான் இருக்கணும். அப்புறம் உங்களை மாதிரி கவுனு போட்டுட்டு தான் தெரிவாங்க. சரி, பேர் என்ன? அன்பு. ஐயா, அவனோட முழு பேரு மெய்க்கும் பெருமாள் ஐயனார் அம்பு. யாரு கேட்டாலும் முழு பேரை சொல்லணும்ல, அதுக்கு தானே பேர் வச்சிருக்கோம். நான் பொண்ணுடைய மாமா, பேரு துரை. அப்பா, எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. ஏதாவது குடிக்கிறீங்களான்னு கேட்கணும், நீங்க கேட்கல. ஐயோ, காயுதுமா, ஒரு காபி தண்ணி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். செல்வியக்கா, அதுக்கும் செல்வியக்கா தானா? செல்வி, அவங்களுக்கு காஃபி போட்டு கொடு. சரிங்க. அவங்க தான் நான் சொல்றதை கேட்டுட்டு இருந்தாங்க. இருங்க, உங்க ஊர் காப்பி தண்ணி மாதிரி போட்டுறாதீங்க என்ன. நல்ல ஏலக்காய் தட்டி போட்டு கருப்பட்டி அதுல நல்லா கொதிக்க வச்சு அப்புறமா காப்பி தூள் போட்டு கொண்டு வாங்க. கருப்பட்டி காப்பி எல்லாம் குடிச்சீங்கன்னா அப்புறம் மாறவே மாட்டிய. போங்க போங்க போங்க. உங்களுக்கு காப்பி போட தெரியாதம்மா, சொல்லி தாரேன். அமக்கனி, சரியான ஆளுதாண்டி நீ. எங்க கூடவே இருந்துட்டு பயங்கரமான வேலையெல்லாம் பாத்துருக்க. மிஸ்டர் மாப்ள, எப்படி எங்க சிஸ்டரை வலை வீசி புடிச்சிங்க? வலையெல்லாம் வீசி பிடிக்கலங்க, செல்போனை வீசி பிடிச்சேன். என்ன அஞ்சலி? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் அப்புறம் சொல்றேன். ஓ, இவங்க பெரிய பிரைம் மினிஸ்டர். இப்ப இதெல்லாம் சொல்ல நேரம் இல்ல பாரு. மூஞ்ச பாரு. ஐயோ, ஏங்க அவ கண்ணத்தை கிள்றீங்க? பாருங்க, அவ எவ்வளவு டயர்டா இருக்கா பாருங்க. ஐயோ, என்ன பாசம், என்ன கரிசனம். மாப்பிள்ள சார், நேத்து வரைக்கும் இவ எங்களோட கசின், இப்பதான் உங்களோட வைஃப். அந்த உரிமை இன்னும் எங்களுக்கு போகல. ஓர சீன் போடாதீங்க. அதானே, அப்படி வேணும்னா உங்க வைஃப்க்கு ஃபீடிங் பாட்டில்ல பால் கொடுத்து ஆறாரோன்னு பாட்டு பாடி உங்க ரூம்ல தொட்டில் கட்டி தூங்க வைங்க. எங்க முன்னாடி எல்லாம் வேண்டாம். சரிங்க, அப்படியே மறக்காம தொட்டிலையும் கொடுத்து விட்டுருங்க. என்னங்கடி கொழுந்தியா குசும்பா? என்ன ஐயா மௌனம் ரொம்ப கலாய்க்கிறீங்க? எடுத்துக்கோங்க. பாப்பா எப்படி இருக்குன்னு. தப்பிச்ச, எங்க ஊர் காப்பி மாதிரியே போட்டுக்கோமா. என்னடி புதினா சட்னி அரைச்சி எடுத்துட்டு வந்திருக்க? மா, இந்தாங்க. இது எங்க ஊர் மருதாணி, நல்ல செவக்கும். இத அண்ணனுக்கும் அன்னிக்கும் வச்சு விடுங்க. ஆமா ஆமா, கல்யாணத்தப்பே வச்சிருந்துருக்கணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. பாத்தியா, அத்தை உன் மேல கோவமா இருந்தாலும் கரெக்டா மருதாணியை உருவி அடிச்சு பாத்தியா? ஆமா. செல்வியக்கா, நீங்க ஃப்ரீயா தானே இருக்கீங்க? ஆமாமா. சரி வாங்க, நீங்க எனக்கு மருதாணி வச்சு விடுங்க. சரிங்க வாங்க. அது ஒரு மருதாணி பைத்தியம். போய் மாட்டிட்டு போ. அம்மா வாடி. மாமா ப்ளீஸ்மா, மெகந்தி எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க வைக்கிறதுமா, என்ன ஏமா போட்டு பாடு படுத்துற? குழந்தையாள்னா இப்படிதானே நந்து பண்ணுவாள்வ, இதுக்கே இப்படி சிலுத்துக்கிற? அடே, பொண்டாட்டிய கைக்குள்ள போட்டுக்கிறியோ இல்லையோ, குழந்தையாள்வள எனக்கு கைக்குள்ளே வச்சுக்கணும். மாமா, உங்களுக்கு எப்படி? பார்த்ததும் காதலா இல்ல பாக்க பாக்க காதலா? சாரி. எக்ஸ்கியூஸ் மீ, மேட்ச் பாக்ஸ் வேணும். இல்ல, இன்னொருத்தவங்க ஏத்தி வச்ச விளக்குல இருந்து தீபத்தை ஏத்தக்கூடாது. தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ, அதை கொடுங்க.
ப்ளீஸ். அம்மா, ஆமாம்மா, கோவில தாம்மா இருக்கேன். மா, பாஸ்போர்ட் எல்லாம் சாமி கிட்ட வைக்க முடியாதுமா. நீ சும்மா இருக்க மாட்டியா? அம்மா, இங்க பாருமா, 3 இன்டர்வியூ கரெக்டா பண்ணிருக்கேன். எப்படியும் அமெரிக்கா போயிடுவேன். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க சொன்னதுக்காக தானே நான் இப்ப கோயிலுக்கு வந்திருக்கேன். மா, சரி சரி, பாஸ்போர்ட்டை அர்ச்சனை தட்டில் வச்சு சாமி காலடியில் வச்சு கொடுக்க சொல்றமா. போதுமா, புரிஞ்சுக்குமா? சரிம்மா, சரி. மா, எனக்குலாம் நட்சத்திர ராசி எல்லாமே நல்லா தெரியும். சரி சரி, போதும், நான் வச்சிடுறேன். நான் அப்புறம் கூப்பிடுறேன். தேங்க்ஸ்ங்க. அம்மா பைத்தியம்மா. அம்மா பைத்தியம்னு சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க. அது அவங்க பாச பைத்தியம், அதான். ஓ, அமெரிக்கா போறதுக்கு வேண்டியதா? இல்லைங்க, இங்கேயே நல்ல வேலை கிடைக்கும் தான். ஆனா அம்மாவோட ஆசைங்க. தேங்க்யூ வெரி மச்ங்க. யூ வெல்கம். நீங்களே ஃபோனை வச்சிடுறீங்களா ப்ளீஸ்? எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். அது உங்க பேரு? யாரு தவறி போனாலும் என் பேரை போஸ்டர்ல கண்ணீருக்கு அப்புறம் போடுவாங்க. கண்ணீருக்கு அப்புறமா? அஞ்சலி. உங்க பேரு? காதலுக்கு இன்னொரு பேர் தான் என்னுடைய பேரு. ஏங்க, அன்பு. ஓ, தெரியும் தெரியும். ரெண்டு பேர்ல முதல்ல யார் ப்ரப்போஸ் பண்ணா அத சொல்லுங்க. ஏய், நீங்க போய் மாலை வாங்கணும்ல, அந்த பேலன்ஸ் சேஞ்ச வாங்கிட்டு வந்துருங்க. ஏய், மாலை வாங்கிட்டு அப்படியே வந்துட்டியா? ஆமாடி. அடி பாவி, 500 ரூபாய் கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்காம வந்திருக்க. லூசா நீ? அஞ்சலி, ஏய் வா, நம்ம போய் வாங்கிட்டு வந்துடலாம். எங்க அன்ப காணுமே? ஹலோ. ஹே, வாட் a சர்ப்ரைஸ். நீங்க எங்க இங்க? டாக்டரை பார்க்க வந்தேன். சாரிங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம ஏதோ பேசணுமேனு மொக்கையா பேசி உங்ககிட்ட பல்ப் வாங்கிட்டேன். அப்புறம் அமெரிக்கா வேலை என்ன ஆச்சு? ஆன் ப்ராசஸ் தான். ரிசல்ட் வர்றதுக்கு இன்னும் 1 month ஆகும். அது வரைக்கும் எங்க அம்மா என்ன இப்படிதான் டெய்லியும் கோயிலுக்கு என்ன விரட்டி விட்டுட்டே இருப்பாங்க. ஓ, இன்னைக்கும் பாச பைத்தியத்துக்காகவா? இல்லைங்க, என்னைக்குமே பாச பைத்தியத்துக்காக தான். அவங்க இல்லாம நான் இல்லைங்க. கிரேட். இன்னைக்கு என்ன அர்ச்சனையா? ஆமாங்க, அர்ச்சனை தான். 108 தடவை பிரகாரத்தை சுத்தணுமா. 108? ஐயோ, ஏங்க, சத்யம் எங்கடி போனா? அஞ்சலி எங்கடி? தெரியலையே. காணோம். வா. யாருங்க? உங்களுடைய பாதுகாப்பு படையா? ஆமா, என்னோட கசின்ஸ், சித்தி பொண்ணுங்க. சரி சரி, அவங்க மறுபடியும் தேடி வர்றதுக்குள்ள நான் கிளம்புறேன். போய் தான் ஆகணுமா? ஏ அஞ்சலி,
என் நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கு ஒரு மிஸ் கால் கொடுங்க. ஓ இப்பெல்லாம் இந்த மாதிரி நம்பர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்படி இல்லை, ஆக்சுவலாக என்னுடைய ஃபோன் உங்களுக்கு கொடுக்குறேன். என் நம்பர்ல இருந்து உங்க நம்பருக்கு ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தா உங்களுக்கு என் நம்பர் வந்துடும்ல. ரொம்ப விவரம் தான். கொடுங்க. இந்தாங்க. தேங்க்ஸ். ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தான் ப்ரப்போஸ் பண்ணோம். என்ன அஞ்சலி? அட எங்க அஞ்சலிக்கு வெக்கப்பட கூட தெரியுமா? அடியே கொஞ்சமா கலாய்ங்கடி என் பிள்ளைய. அங்க பாரு. இன்னைக்கு என்னடானா வீடே சந்தக்கடை மாதிரி இருக்கு. அவங்க அம்மா செஞ்ச வேலை இது. பைத்தியம் மாதிரி எதுக்கு எடுத்தாலும் இந்த பொண்ணுங்க எல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாரு மகா, அந்த அம்மாவை இங்க கூட்டிட்டு வந்தது யாரு? சீதா தானே? இந்த வீட்டோட தலைமையே நீதானே மகா. நீ இருக்கிறப்பவே உன்னோட கல்யாண ஏற்பாட்டை உடைச்சு அவளோட சொந்தக்கார பையில அஞ்சலிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாளே. எனக்கே இது ரொம்ப அவமானமா இருக்கு. அடுத்து என்ன பண்ணணும்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா சீதா, பெரியமா இந்த பஞ்சாங்கம் பாக்குற மாதிரி தின கேலண்டரு மாத கேலண்டர் ஏதாவது இருக்கு? இருக்கு பெரியமா. போய் கொண்டு அப்போ. செல்விக்கா நீங்க போய் அந்த கேலண்டர் எடுத்துட்டு வாங்க. சரிங்கம்மா. பிடிச்சிருக்கா? பாருங்க பெரியமா. அடப்பாவுமே. வளர்பிறையில கடைசி முகூர்த்தம் இன்னைக்குதான் இருக்கு. அடியே சீதா, அடுத்தது தேய்பிறல அடி. ஐயோ, அடுத்த 15 நாளுக்கு எதுவுமே பண்ண முடியாது. எதுக்கு பெரியமா? அடி அறிவு கெட்டவளே, கல்யாணம் முடிஞ்சிருக்கு, சாந்தி முகூர்த்தம் நடத்த வேண்டாமா? பொதுவா நம்ம ஊர்ல எல்லாம் மாப்பிள்ளை வீட்டு பக்கம் தான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்துவாங்க. திருதுப்புக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிருச்சுங்க. நல்ல நாள் பார்த்து தான் ஊருக்கு கூட்டிட்டு போனோம். ஆனா இந்த முகூர்த்தத்தை தவற விடவும் முடியாது. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே. இவன் என்ன மறு வீட்டுக்கு வந்த மாதிரி இங்கேயே உட்காந்துருக்கான். என்ன இப்ப என்ன செய்ய முடியும் பெரியமா? இன்னைக்கு விட்டா அடுத்த 15 நாளைக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நாளே இல்லை. நீ வேற வழியே இல்லை. இன்னைக்கே பொண்ணு மாப்பிள்ளைக்கு சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு உங்க வீட்லயே ஏற்பாடு பண்ணிருங்க. என்ன மகா இது? அம்மா அதுக்கு இந்த வீட்ல இருக்கிறவங்க ஒத்துக்கணுமே. முக்கியமா மகாலட்சுமி இதுக்கு ஒத்துக்கணுமே. ஏம்மா, அவங்கள தானே கேட்கணும். இந்த வீட்டு பெரியவங்க அவங்க தானே. எல்லா ஏற்பாடையும் அவங்க தான் பண்ணணும். அவங்க செஞ்ச மாதிரி தான். இப்ப என்ன பெரியமா, அவங்க செய்யலன்னா நாம செஞ்சுட்டு போறது. பாத்தியா? ஏம்மா சீதா, அண்ணின்றவ தாய்க்கு சமம் தான். அதுக்காக எல்லாத்தையும் நீ இழுத்துப்படி செய்ய முடியாது. இந்த வீட்டுக்கு பெரியவங்க யாரோ அவங்க தான் செய்யணும். எனக்கு இதுல நம்பிக்கை இல்லம்மா. அவங்க கிட்ட சொன்னா சீதா வாழ்க்கை மாதிரியே அஞ்சலி வாழ்க்கையிலயும் விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ அக்கா, என்னக்கா இது? இரு, அது நம்ம சீதா வாழ்க்கை மாதிரி. அப்படி என்னதான் செஞ்சா அந்த சித்திக்காரி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. அக்கா சும்மா இருக்க மாட்டீங்களா? அவங்க கிட்ட சொன்னா என்ன சீதா? இப்போ அவங்களும் நம்ம சொந்தம் தானே. ஏய், சொந்தம் வந்தெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். நீ சும்மா இரு. ஏய், நீ சொல்லுமா, அப்படி என்ன செஞ்சா இவ வாழ்க்கையில? அது ஒரு பெரிய கதைமா.
இவளுக்கும் ராமுக்கும் நடந்த கல்யாணம் மகாவுக்கு சுத்தமா பிடிக்கல. யாருக்கும் கல்யாணம் அந்த அம்மாவுக்கு பிடிக்காதா? அதனால இவங்க சாந்தி முகூர்த்தத்தை தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நாள் சாந்தி முகூர்த்தம் நடக்கவே இல்ல. அப்புறம் ஒரு பெரிய சண்டை வந்த போது சீதாவும் ராமும் வீட்டை விட்டு வெளியே போய் வேற இடத்துல தங்கினாங்க. உண்மையிலேயே சாந்தி முகூர்த்தம் அங்கதான் நடந்துச்சு. பெரியவங்க ஏற்பாடு செய்யாம யார்கிட்டயும் ஆசீர்வாதம் வாங்காம அந்த சாந்தி முகூர்த்தம் நடந்தது. அவ்வளவு பெரிய கொடுமைக்காரியாவ. இந்த பாருங்க, அவ ராங்கித்தனம்லாம் என்கிட்ட பழிக்காது. என் மகனுக்கு என்னைக்கு அமெரிக்கால இருந்து ஆர்டர் வருதுன்னு எனக்கு தெரியாது. அவன் கிளம்புறதுக்குள்ள என் மகனுக்கும் மருமகளுக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே தீரணும். நான் இதை தள்ளி போட விட மாட்டேன். அந்த அன்பு முதலிரவு நடக்காம தான் அமெரிக்காவுக்கு போறான். அதுக்கு நான் கேரண்டி. எப்படி மகா முடியும்? எப்படியோ நான் முடிச்சு காட்டுறேன். அது மட்டுமா, இந்த கல்யாணத்தையும் நான் பிரிச்சு காட்டுறேன். அவன் முதல்ல அமெரிக்காவுக்கு போட்டும். அதுக்கு முன்னாடி இவளோட டைவர்ஸ் நோட்டீஸ் பின்னாடியே போயிடும்.